வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக saree என்ன மாதிரி கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு ஆரஞ்சு கலர் சாரீக்கு கிரே கலரில் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது. இதனுடைய சாரியோடைய பார்டரும் நல்ல ஒரு கிரே கலரில் இருக்கிறனால பார்டரும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் கிரே கலரில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. அண்ட் வித் சில்வர் ஜரி த்ரெட்டில் இந்த சாரியில் ஃபுல்லும் ஜரி ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சாரீ கலர் டிசைனுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், டிசைன் நல்ல ஒரு சில்வர் ஜரியில் இந்த மாதிரி இந்த சாரீக்கு இருக்கிறனால இந்த கிரே கலரில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் த்ரெட் அண்ட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் அதுக்கு இந்த மாதிரியான ஆரஞ்சு கலரில் saree இருக்கிறனால சில்க் த்ரெட்டும் த சேம் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் பிகினருக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த சில்க் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஷேட் நம்பரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஷேட் நம்பரை ஒரு சீக்ரெட் பிளேஸில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ இந்த பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, இந்த சீக்ரெட் பிளேஸ் வேறு எங்கேயும் இல்லை, இந்த த்ரெட்டோடைய இந்த ஹோல் பக்கம் இருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் நம்ம பத்திரமா வச்சுருக்க முடியும். ஸோ இது நல்ல ஒரு சேஃபான பிளேஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த த்ரெட்டு காலியாக போச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஷேட் நம்பரை பார்த்து எடுத்து நம்ம த சேம் கலரையே நம்ம வாங்கிக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 கலரை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டில் சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ பேக் நெக்குக்கு இந்த மாதிரியாக பைப்பிங் த்ரெட்டெல்லாம் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே தான் சில்க் த்ரெட்டை இந்த மாதிரியாக க்ராஸாக எடுத்து சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு லாங் செயின் அண்ட் ஒன் ஸ்மால் செயின் அண்ட் ரிவர்ஸில் திரும்ப பேக் சைடில் ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் சாட்டின் ஸ்டிச். ஒன் லாங் செயின், ஒன் ஸ்மால் செயின், இப்படி நம்ம மாறி மாறி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த சாட்டின் ஸ்டிச்சோடைய ஃபினிஷிங் நீட் லுக்கில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும், 2 த்ரெட் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலாப்லையே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பைப்பிங் த்ரெட்டை நல்லா கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நல்லா க்ளோஸ்டாக சாட்டின் ஸ்டிச்சை இந்த மாதிரியாக க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு முடிச்சிடணும். இந்த சாட்டின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது தான் பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் க்ராஸாகவே இந்த மாதிரி எடுத்து இப்போ லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு பேக் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதனுடைய ஸ்லீவ் ஃப்ரண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு சாரீ ஒரு சில்வர் ஜரியில் இருக்கிறனால கலர் பீட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் நம்ம சில்வர் கலர்லேயே நம்ம என்ன பண்ணிக்கிட போகிறோம் அப்படின்னா, ஒரு பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட போகிறோம். அண்டு ஸ்டோனுமே நல்லா ஒரு மைல்டாக ஒரு ஹாஃப் ஒயிட்டில் அந்த சில்வர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி இதில் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக காட்ட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சாட்டின் ஸ்டிச்சை நான் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சாட்டின் ஸ்டிச்சுக்கு பக்கமாகவே ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக நான் கொடுத்துட்டு, கொஞ்சமாக கொடுங்க, அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக கொடுத்துட்டு செயின் ஸ்டோனை இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிக்கிட போகிறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டோனை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் இன்னும் கிராண்ட் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டோனை லைட்டாக க்ளூ கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஒன்லி க்ளூவோடு நிப்பாட்டிடக்கூடாது, அதுக்கு மேலே ஸ்டிச்சஸும் வரணும். வந்தால் தான் ஃபினிஷிங் நீட்டில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் செயின் ஸ்டோனுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிட போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சுகர் பீடு சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சில்வர் பீடை கண்டினியூஸ் பீட் ஒர்க் வச்சு 2 பீட்ஸ் மட்டும்தான் எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஆரியில் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நீடில் நீங்கள் லோட் பண்ணும்போது நிறைய லோட் பண்ணிக்கிடலாம். பட் அந்த ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒன்லி 2 கவுண்டிங்ஸில் தான் சுகர் பீடை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
3, 4 கவுண்டிங்ஸில் அட் த டைம் நீடிலிருந்து ஆரியில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி 3 கவுண்டிங்ஸ் 4 கவுண்டிங்ஸை பீடை நம்ம த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னோம்னா க்ரிப் இல்லாமல் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட் லுக்கில் இருக்காது, ஷேப்பும் கரெக்டாக வராது. ஸோ நம்ம வந்து இந்த சுகர் பீடு கண்டினியூஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒன்லி 2 கவுண்டிங்ஸில் மட்டும்தான் எடுத்து என்ன செஞ்சுக்கணும், ஆரியில் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா க்ரிப்பாக நீட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும். ஓகே, இப்போ நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதனுடைய பேக் நெக் எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் அண்ட் த்ரெட்லேயே அந்த வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் புட்டாஸ் எல்லாமே அந்த ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு ஃப்ளார் டிசைனுக்கு ஏற்றாப்புலையே நான் என்ன செஞ்சுட்டேன், நல்லா கிராண்ட் லுக்கில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரியாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு கோபுரம் டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இதுலேயும் நல்ல வாட்டர் ஃபில்லிங்லேயே என்ன பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அண்ட் புட்டாஸுக்கு எல்லாமே அந்த ஸ்டோன் ஒர்க்கோட சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் புட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும். நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்தது. அண்டு இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஃபுல் ப்ளவுஸுடைய டிசைன் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.